டேர்ம் லிமிட் கொண்டு வரணும், எத்தனை முறை எம்எல்ஏவாக இருக்கணும், எத்தனை முறை எம்பியாக இருக்கணும், எல்லோருக்கும் அது பொருந்தும், எனக்கும் அது உட்பட. இந்த பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நம்ம உடைக்க போகிறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது என்னை ஆரம்பித்து முதல் மனிதனாக இந்த இயக்கத்தில் இணைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னை ஒரு சாதாரண ஒரு மனிதராக என்னை ஏற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் என்னை ஆரம்பித்து எல்லோருக்கும் இது பொருந்தும். இதை நாம் இந்த இயக்கம் கட்சியாக மாறுகின்ற முதல் நாளில் நம்ம சொல்ல போகிறோம். நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். புதியவர்கள் வரணும், வந்துக்கிட்டே இருக்கணும். இட் ஷுட் ஃப்ளோ லைக் எ வாட்டர். நியூ ஐடியாஸ் வரணும், அந்த ஸ்ட்ரீம் போய்கிட்டே இருக்கணும். நம்மை தாண்டி இந்த இயக்கம் நிற்கணும். திஸ் மூமெண்ட் ஷுட் ஸ்டாண்ட் பியாண்ட் அஸ், நாட் இன் நேம் பட் இன் பர்பஸ் அண்ட் பர்சூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். இதெல்லாம் ஏதோ அண்ணாமலை அப்படிங்கிற பேர் கிடையாதுங்க. அதனால தான் ரொம்ப யோசித்து நாம் கொண்டு வந்திருக்கோம். டைரெக்டாக எப்படி நம்ம பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூரில் வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம் பாலிடிக்ஸில் எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ளே ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின், கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் லோக்கல் பாடி எலெக்ஷன். எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின், தே வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன். அவங்க எங்கே நின்னாலும் கூட ஒரு ப்ராசஸில் நாம் அவங்கள ட்ரெயின் பண்ணி, அவங்கள ஷேப் பண்ணி, ஒரு கம்யூனிட்டியினுடைய நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் அவங்கள கொண்டு வரப்போகிறோம். நாம்